சத்து மாவில் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கேக் ரெசிபி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லன்னு சொல்லுங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க கப்பில் நம்ம 1/4 கப்பு சுகர் சேர்த்துணுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஒரே ஒரு எக்கு மட்டும் சேர்த்துடுங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு எக்குவே போதும். ஒரு எக்கு மட்டும் நல்லா உடச்சி ஊற்றிடுங்க. உடச்சி ஊற்றிட்டு அந்த எக்கில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோடாப்புன்னு சொல்லுவோம். அந்த சோடாப்பு 1 டீஸ்பூன் அந்த சோடாப்பை போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கப்பில் இந்த ஆயில் இருக்கும்ல, அந்த ஆயிலில் ஒரு 1/4 கப்பு ஆயில் சேர்த்துடுங்க. ஆயில் சேர்த்துட்டு இந்தமாரி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு பால், 1 கப்பில் பால் நல்லா ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறின பாலை ஊற்றி சேர்த்துட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு திரும்ப இன்னொருக்கா அரைச்சி ஊற்றிட்டு இந்தமாதிரி ஒரு டிபன் பாக்ஸோ ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு வீட்டில் ஏதாச்சும் இருக்கோ அதை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இந்தமாதிரி ஒரு ஆயில் கொஞ்சமாக போட்டு நல்லா கழிச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் படுற மாதிரி போட்ட பிறகு நல்லா கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்க கோதுமை மாவு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு பல போட்டுட்டு அப்படியே அதுவும் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா இப்படி எல்லாம் தூவி விட்டு நல்லா கரெக்டாக சுற்றி வரைக்கும் போட்டிங்கன்னா இது எதுக்காகனா நம்ம மாவு ஒட்டாமல் வரும். அதுக்காண்டி நம்ம இந்தமாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம இதமாதிரி பண்ணுங்கள். சுற்றி வரைக்கும் நல்லா ராவி விட்டிங்கன்னா ஃபுல்லாமே டிபன் பாத்திரம் ஃபுல்லாகவே படணும். அப்போ நம்ம சைடுலாம் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை அரைச்சி வச்சுருக்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத அப்படி இல்லைனா இதில் ஊற்றும்போது அப்படியே ரிப்பன் மாதிரி இப்படி இந்தமாதிரி மடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான இது. அந்தமாரி வச்சுட்டு நல்லா வச்சுடுங்க. வச்சுட்டு நான் அந்த டிபன் பாக்ஸை நல்லா இந்தமாதிரி இப்படி பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே நம்மளுக்கு இந்தமாதிரி பண்ணும்போது அப்படி வந்துடும். ஒரு கேப் எதுவுமே இல்லாமல் இருந்தமாரி இருக்கும். அதனால் நம்ம இந்தமாதிரி நல்லா பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஏர் பபிள்ஸ் வரமே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் நல்லாவே இதுமாதிரி பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்த உடனே உங்கள் வீட்டில் இருக்க இட்லி பாத்திரமாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் குக்கரில் வச்சுருவீங்கன்னா அந்தமாதிரி வச்சுக்கலாம். 1 கிளாஸ் டம்ளர் ஊற்றிடுங்க. டம்ளரில் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்க அந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம வச்சுருக்க அந்த டிபன் பாத்திரத்தில் அதே வச்சிட்டிங்கன்னா வச்சுட்டு அதை மூடி போட்டு நல்லா மூடிடுங்க. மூடின பிறகு எனக்கு அது கொஞ்சம் வெந்தமே தெரியல, செட் ஆகிற, அதனால் டிபன் பாத்திரத்தை எடுத்துட்டு ரிட்டன் உள்ளுக்கு இருக்க வாட்டர்லாம் வெளியேற்றிட்டு ரிட்டன் உள்ளுக்கு வச்ச பிறகு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வெந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருந்து நீங்கள் எப்போதுமே சிலவங்க உப்பு போட்டு வைப்பாங்க. இது ஓவன் இல்லாதவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான். சரி, நம்ம இந்தமாரி நான் இது எனக்கு ஃபஸ்ட்டு முறை ட்ரை பண்ணி பார்க்குறது, அதனால் எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு. அதனால் அதையும் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கணும்னு காமிச்சேன். நீங்கள் ரெண்டாவது அது தனியாக வச்சுருக்கு கொஞ்சோட தண்ணி வாட்டர் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு உள்ளுக்க வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் இதுவாக இறங்குமே இருக்கும். அதனால இந்தமாரி வச்சு நம்ம கொஞ்சம் இப்படி எடுக்க முடிச்சல எனக்கு இந்தமாரி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இந்தமாரி வந்துச்சு. நான் எடுத்து பார்க்க முடிச்சல நல்லா ஸ்பாஞ்சு மாரி இருந்து எடுத்து பார்க்க முடிச்சல நல்லா இருந்து. உங்களுக்கு பார்க்க தெரியும். ஆனால் டேஸ்ட்டு நான் ரொம்ப இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஆவரேஜாக இருந்து டேஸ்ட்டு, ரொம்பலாம் டேஸ்ட்டு கிடையாது. அதில் அதையும் உண்மையை சொல்கிறோன்னா, அதனால் ரொம்ப ஆவரேஜ் தான், ரொம்பலாம் டேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது.